தன்னுடைய கருத்துக்களுக்காக ஸ்மிதா மிஸ்ரா யாசிதா மிஸ்ரா என்பதற்காகவும் சுவாமி கீழே சுஜாதா பரவாஸ் கமலியாஸ் ஆந்தனி ஜோசப் மரியம்மா அவர்களுக்காகவும் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நாம் சிறுவர்களை ஆண்டோம் ஏற்றுக்கொண்டு இறைவனுக்கு சாட்சியம் வருகின்ற சீடர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று நாம் தாய்கள் சொல்வதிலிருந்து புனித சார்லஸ் பொருளையோ கொண்டாடுகிறோம். 1938ஆம் ஆண்டு செல்வ செழிப்புள்ள குடும்பத்தில் இருக்கிற இவர் 21ஆம் வயதிலே பலவிதமான பட்டங்களை பெற்றார். திருச்சபை சட்டத்திலும் அரசியலுடைய குடியுரிமை சட்டத்திலும் இந்த விருதுகளை பட்டத்தை பெற்று திருச்சபையுடைய சங்கத்திலே ஒரு முக்கிய உறுப்பினராக வழங்கினார். எனவே இவரை திருத்தத்தை ஆயனாகவும் கதையாளரும் நியமித்து இறைவனுடைய பணிக்காக மிகச் சிறப்பாக குருமண மாணவர்களை பயிற்சிப்பதில் பல குருமணர்கள் நிறுவனங்களில் அதிகமாக வாழ்க்கை செலவழித்தவர். எனவே நாமும் தூய சார்லஸ் போன்று இறைவனுடைய ஆணையை பிரமாணிக்கவும் இறைவனுடைய ஆட்சிக்கு தேவையான சேவை செய்யவும் இந்த நாளை நாம் வரவேற்போம். இந்த தூய வாய்ப்புகளை கொண்டாட தகுதியான பொருட்டு நம் உச்சங்களை மனமருந்துவோம் அளித்து வைப்போம். எல்லா சகோதர சகோதரிகளும் நான் வாரியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையாலும் பாவங்கள் பல செய்கிறேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் இப்பொழுது சகோதர சகோதரிகளே நம் பாவங்களை மன்னித்து நம்மை இறைவனுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். அவரை உலகுக்கு எடுத்துக்காட்டால் தகுதிகளை செய்வதாக உம்மோடு இறைவனாய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். என் அன்பர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படிந்து
கீழ்ப்படிந்து வருகிறீர்கள். நான் உங்களிடம் வந்து பொழுது மட்டுமல்ல, அதைவிட அதிகமாக உங்களோடு இல்லாத இப்பொழுதும் கீழ்ப்படிந்து வருகிறீர்கள். எனவே நீங்கள் அச்சத்தோடும் நகரத்தோடும் உங்கள் மீட்புக்காக உழைத்து வாருங்கள். ஏனெனில் கடவுளே உங்களுக்குள் செயலாற்றுகின்றார். அவரே தம் திருவுளப்படி நீங்கள் செயலாற்றுவதற்கான விருப்பத்தையும் ஆற்றலையும் தருகிறார். முன்னுணர்காமல் வாதாடங்கள் யாவற்றையும் செய்யுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் நெறிகட்ட சீரழிந்த தலைவர்களிடையே குற்றமும் கபடமற்றவர்களாய் கடவுளின் மாசற்ற குழந்தைகள் என நிகழ்வீர்கள். உலகில் ஒளிரும் சுடர்களாக தோன்றுவீர். கிறிஸ்துவின் நாளில் நான் பெருமை அடையும் வகையில் வாழ்வின் வார்த்தையை பற்றிக் கொள்ளுங்கள். வீணாக நான் ஓடவில்லை, வெறுமனாக நான் உழைக்கவில்லை என்பது அதனால் தெளிவாகும். நம்பிக்கையால் நீங்கள் படைக்கும் வகையில் நான் என் ரத்தத்தை வழிபொருளாக வார்த்தையை இருப்பினும் அதை மகிழ்ச்சியை அகமகிழ்ச்சியை நான் உங்கள் அனைவருடன் பகிர்ந்து கொள்கிறேன். அதுபோல நீங்களும் மகிழ்ச்சி அடையுங்கள். உங்கள் மகிழ்ச்சியை என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. பதிலுரை பாடல் பதில். ஆண்டவரே என் மொழி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் மொழி, அவரே என் மீட்பு. யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். யாருக்கு நான் அஞ்சி நடத்த வேண்டும்? பதில். நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதை நான் நாடி தீர்கிறேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். பதில். வாழ்க்கை நாட்டிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகிறேன். நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு. மனதுக்குள் உன் உள்ளம் வலிமை திரட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. பதில்.
அவர் என்சியராக முடியாது. தம் சிலுவையை சுமந்தவர் என் பின் வருவர் எனக்கு சீடராக இருக்க முடியாது. உங்களுக்கு யாராவது ஒரு கோபுரம் கட்ட விரும்பினார், முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தங்களில் இருக்கிறதா என மாற்ற மாட்டாரா? இல்லாவிட்டால் அதற்கு அடித்தள அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் அவரும் ஏனமாக இம்மனிதன் கட்ட தொடங்கினான், ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே. வேறு ஒரு அரசோடு போருக்கும் அரசோடு 20,000 பேர் தமக்கு எதிராக வருவதை 10,000 பேரை கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க மாட்டாரா? எதிர்க்க முடியாமல் அவர் தொடங்கியில் இருக்கும் போதே தூதர் அனுப்பி அமைதியான வழியை தேட மாட்டாரா? அப்படியே உங்களும் தம் உதவியெல்லாம் விட்டு விடாத எவரும் என் சீடரால் இருக்க முடியாது என்றார். சீடர்களால் வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த உரிமையை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே திருமணத்தில் நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவினுடைய சீடர்களாக வாழ்வதற்குரிய அழைப்பை நாம் பெற்றிருக்கிறோம். அப்படி என்றால் இந்த அழைப்பு வாழ்வு என்பது என்ன? இந்த அழைப்பு வாழ்வு என்பது இந்த சீடத்துவ வாழ்வு என்பது ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு மட்டுமா அல்லது எல்லோருக்கும் பொதுவானதா என்று நாம் சிந்திக்கிற வேளையிலே இந்த சீடத்துவ வாழ்வு என்பது அனைத்து வாழ்வுக்கு எல்லா மனிதர்களும் கொடுக்கப்பட்டது. இயேசு தன்னை பின்தொடர்ந்து வந்த அனைவரை பார்த்து சொல்கிறார், தனது சீடராக வேண்டும் என்றால் எந்தெந்த குணநலன்கள் இருக்க வேண்டும், அவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்பதை அந்த வலைகளிலே சொல்லியிருக்கிறார். இன்று யாரெல்லாம் சீடராக இருக்க முடியாது, இவர்கள் எல்லாம் சீடராக இருக்க முடியாது என்று 3 மனிதர்களை பற்றி அவர் சொல்கிறார். முதலிலே உறவுகள், இரண்டாவதாக இந்த உறவுகளை, மூன்றாவதாக தன் சுய நிலை. ஆண்டவர் சொல்கிறார், முதலிலே எவரும் சீடராக இருக்க முடியாது. 3 உறவுகள் மனிதனுக்கு முக்கியம். மனித வாழ்க்கையிலே 3 உறவுகள் மிகவும் முக்கியமானது. ஒன்று தொப்புள் கொடி, தந்தை தாய். இரண்டாவது உறவு தாய்க்கை உறவு என்று சொல்வார்கள், கணவன் மனைவி பிள்ளைகள். மூன்றாவது இரத்த உறவு, சகோதர சகோதரிகள். இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே உறவுகளை ஒரு பாதுகாப்பிலே மனிதன் வாழ்வதற்கு தேவையான இந்த உலகத்தில் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு நிலை. ஆக இந்த 3 நிலைகளையும், இந்த 3 உறவு நிலைகளையும் ஆண்டவர் இரண்டாவது நிலையை சொல்கிறார். ஆக நமக்கு என்ன வைத்துக் கொண்டிருக்கிறோம்? என் வாழ்க்கையிலே முதன்மையானது என் பெற்றோர்கள், இல்லையெல்லாம் என் கணவன் மனைவி என் பிள்ளைகள், இல்லையெல்லாம் என் சகோதரர்கள், என் சகோதர சகோதரிகள். இல்லை, இந்த சீரத்துவ வாழ்க்கையிலே முதலில் இருக்க வேண்டியவர் இறைவன். ஆண்டவர் சொல்கிறார், என்னை விட ஆக நம் பெற்றோர்களையோ கணவன் மனைவி பிள்ளைகளையோ சகோதர சகோதரிகளையோ வெறுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. அன்பு செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை. அவர்களை விட்டுவிடுங்கள் என்று சொல்லவில்லை. அவர்களுக்கு இரண்டாவது முதல் இறைவனுக்கு எதிராக சொல்கிறார். அதை இறைவனை விட நீங்கள் எதையாவது அன்பு செய்தால், உங்களுடைய பெற்றோராக இருக்கலாம் அல்லது உங்களுடைய குடும்பமாக இருக்கலாம், உங்களுடைய உறவினராக இருக்கலாம், ஒருவேளை தொழிலாக இருக்கலாம், இறைவனை விட நீங்கள் எதையாவது அன்பு செய்தால் நீங்கள் இயேசுவின் சீடர்கள் என்ற தகுதியை கண்டுபிடிக்கிறீர்கள். முதலாக. இரண்டாவது சொல்கிறார், எவர் தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்தொடர்கிறாரோ அவர் எனது சீடர். அப்படி தன் சிலுவையை சுமக்காமல் வருபவர் எனது சீடராக இருக்க முடியாது என்று சொல்கிறார். அது கடவுளுடைய சிலுவையை சுமந்துவது. என்ன சிலுவை? சிலுவை என்றால் உடனடியாக நமக்கு எண்ணத்திற்கு வருவது துன்பம். சிலுவை என்றால் எண்ணத்தின் அடையாளம். சிலுவை என்றால் யுத்தத்தின் அடையாளம். சிலுவை என்றால் ஒரு வேறு விதமான ஒரு சிந்தனையை நாம் உடனடியாக பெற்றுக் கொள்கிறோம்.
சிலுவையை மறைத்ததற்காக அவர் அந்த சிலுவையை தன்னை சுமந்து கொண்டு அந்த சிலுவையை மறைத்ததற்காக ஒரு முறை கூட சிலுவையை துன்பத்தின் அடையாளமாகவோ சாமி அடையாளமாகவோ வேதனையின் அடையாளமாகவோ அல்லது அது தண்டனையின் அடையாளமாகவோ ஒரு முறை கூட குறிப்பிடுவதில்லை. சிலுவை என்றால் என்ன தெரியுமா? அது நமக்கு அழகு, நமக்கு அடையாளம், மீட்பின் அடையாளம். ரோமேயர்கள் இருக்கிறவர்களே 6 வசனத்தை நாம் வாசிக்கிறோம். நம் பாவங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறைந்து அவர் நமக்காய் மீட்பை ஏற்படுத்தினார். அவர் சிலுவை என்றால் என்ன? ஒன்று எனது மீட்பின் அடையாளம். அது முதலிலே எனது மீட்பை நான் சுமந்து கொண்டு செல்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். எனது மீட்பு இறைவன் என்னை மீட்டிருக்கிறார். இந்த மீட்பின் அபிஷேகத்திலே இந்த புனிதத்திலே நான் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறேன். இரண்டாவது சிலுவை காண்கிறேன். 1:18 திருவசனத்தை நாம் வாசிக்கிறோம். அழிந்து போகிறவர்களுக்கு சிலுவை மடமை தலைவர். அது அழிந்து போகிறவர்களுக்கு தான் சிலுவை துன்பமாக, துயரமாக, வேதனையாக, சாவாக, பாவமாக, தண்டனையாக தெரியும். மீட்பு பெறுகிற நமக்கோ அது கடவுளின் வல்லமை. அது இரண்டாவது வாழ்க்கையிலே கடவுளுடைய வல்லமை நாம் தாங்கி செல்ல வேண்டும். கடவுளின் வல்லமை நாம் சுமந்து செல்ல வேண்டும். செல்கிற இடங்களெல்லாம் கடவுளுடைய வலிமையை நாம் தாங்கி செல்ல வேண்டும். எடுத்துக்கொள்வது 4 திருவசனத்தை நாம் வாசிக்கிறோம். பாடமாக இந்த உடலிலே நான் மகிமையின் தேவனை தாங்கி இருக்கிறேன். ஆக எனக்குள்ளே மகிமையின் வல்லமையின் தேவனை இருக்கிறார். நான் ஏதோ ஒரு துணிக்கும் தூசுக்கும் சமமான அல்ல, மாறாக மகிமையின் தேவனை கொண்டிருக்கிறேன். அந்த வல்லமையை நான் போகிற இடங்களெல்லாம் நான் சுமந்து செல்ல வேண்டும். கடவுளுடைய பிரசன்னத்தை நான் சுமந்து செல்ல வேண்டும். மூன்றாவதாக சிலுவை பொழுது கடவுள் இருக்கிற நாம் வாசிக்கிறோம். இதோ நமது பாவத்திற்கான கடன் சீட்டை இறைவன் சிலுவையிலே ஆடி அழைத்ததை தீர்த்துவிட்டார். நம்ம வீட்டில் பார்த்து வீட்டு பத்திரம் சொல்லுவோம் அல்லது கடன் பத்திரம் சொல்லுவோம். இப்ப இந்த வீட்டு பத்திரம் தீர்த்து போச்சுன்னா அந்த வீடு நமக்கு சொல்லவில்லை. அல்லது கடன் வாங்கியிருக்கோம், அந்த கடன் பத்திரம் தீர்த்துவிட்டால், அந்த கடன் பத்திரம் குறைத்துவிட்டால், அப்ப நம்ம யாருக்கு கடன் வாங்கணுமோ அவங்க வந்து கேட்க முடியாது. நம்ம யாருக்கு கடன் கொடுத்தோமோ அவங்க போய் நம்ம கேட்க முடியாது. அதே போலதான் நமது பாவத்தை சாத்தான் அவர் ஒரு பத்திரத்தை எழுதியிருக்கிறான். எதற்கு நமது பாவங்களை நினைவு கூறுவதில்லை, அவர்கள் பாவங்களை நினைப்பதில்லை. ஆனால் சாத்தான் இறுதி நாளில் தீர்ப்பின் போது அவன் பெரிய விஸ்வரம் நம் பாவங்கள் எல்லாத்தையும் அவன் இறைவன் திருவிழை எடுத்து சொல்வான். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? அவன் எழுதி வைத்திருக்கிற அந்த கடன் பத்திரத்தை பாவங்கள் சிலுவையிலிருந்து என் பாவத்தை அழித்து மீட்பை தருகின்ற ஒரு மகிமையின் ஒரு அடையாளம். அந்த சிலுவையிலிருந்து துன்பமல்ல, சாவல்ல, தண்டனையல்ல, எனது மீட்பு, எனது வல்லமை, எனது பாவத்திற்கான தண்டனையை அழித்து மீட்பை வாழை கொடுத்ததின் அடையாளம். இதை நான் சுமந்து செல்ல வேண்டும். பல பேருடைய மனிதர்களை நாம் எதை வைத்துக் கொண்டிருக்கிறோம்? நமது துன்பங்களை, துயரங்களை, வேதனைகளை, தோல்விகளை, அவமானங்களை, சாமியுடைய இந்த மகிமை, இந்த வல்லமையை சுமந்தார்கள் எப்பொழுதுமே சாத்தானுடைய காரியங்களே நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் கடவுளின் சீடர்கள் அல்ல. எனவே எல்லோரும் ஒவ்வொரு நாளும் நான் கடவுளை தாங்கி இருக்கிறேன், கடவுளின் வல்லமை என்னோடு இருக்கிறது, ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார் என்ற மகிமையை நீங்கள் தாங்கி செல்லுங்கள். அதை பிறருக்கு அறிவியுங்கள். இது பவுல் சொல்வதைப் போல வாய்ப்பு கிடைத்தால் நற்செய்தியை அறிவியுங்கள், நற்செய்தியை அறிவியுங்கள். மூன்றாவதாக யார் இயேசுவை சீடராக இருக்க முடியாது? ஆனால் சொன்னால் தங்களது உணவை எல்லாம் விட்டுவிடாத எவரும் சீடராக இருக்க முடியாது. இது நமக்கு பல உணவுகளை சேர்த்து வைத்திருக்கிறோம், பல காரியங்களை சேர்த்து வைத்திருக்கிறோம். நாம் சேர்த்து வைப்பது எல்லாம் நமக்கு வீட்டு தராது. எனவே உடனடியாக நமக்கு நாம் சேர்த்து வைத்திருப்பது நமக்கு வாழ்வு தராது.
வாழ்வதற்காக. எனவே நீங்கள் இறைவனை செய்யுங்கள், கடவுளின் மகிழ்ச்சியை செய்யுங்கள், புண்ணியத்தை செய்யுங்கள், நல்ல மனிதர்களை செய்யுங்கள், கடவுளுடைய அருளை செய்யுங்கள், உடனடியாக அல்ல. ஆகவே நாம் சேர்க்க வேண்டியது புண்ணியங்கள், சேர்க்க வேண்டியது இறைவனுடைய அருள், சேர்க்க வேண்டியது கடவுளுடைய வல்லமை, சேர்க்க வேண்டியது புனிதமான வாழ்க்கை. உடமைகள் அல்ல, பொருட்கள் அல்ல, வீடுகள் அல்ல, பதவி பட்டங்கள் அல்ல. எவையும் நமக்கு வீட்டு நாட்டில் உதவி செய்யாது. எனவே இறைவனுடைய சீடராக அழைக்கப்பட்டிருக்கிறார். இறைவனுக்கு முதல் நாள் கொடுப்போம். இறைவனுடைய மகிமையை தாங்குகின்ற, அதை வெளிப்படுத்துகின்ற அடையாளங்களாக சிறுவையாக நாம் இருப்போம். பிறகு சிறுவையாக நாம் இருப்போம். மகிமை அடையாளம், வீட்டின் அடையாளம். மூன்றாவதாக மகிமையை விண்ணகத்தினுடைய அமைதியை பெற நாம் புண்ணியங்களை செய்வோம். இறைவனை பெறுவோம். இறைவன் ஒவ்வொருவரையும் அன்பு தாய் இறைவனுடைய ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சகோதர சகோதரிகளே, உங்களுடைய பிறகு எல்லாம் ஏற்றதாக இருக்கிறார்கள். ஆண்டவரே, உம்முடைய சாபத்தினால் நாங்கள் உம்முடைய நன்மையை காண்கிறோம். அவர் விழிப்புடன் நாடுபடியாகவும் கற்பனையில் சிறந்தவர்களும் நீர் செய்தது போல நாம் உங்களுக்கு வழி மாற்றலாம். நற்செயல்களில் பயனை செலுத்தோம் செய்கிறார்கள். Oh,
இக்காமத்தை தூய்மைப்படுத்த உதவிக்கிறோம். இவ்வாறெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் எங்களுக்கு காணப்பட்டார். அவர் பாடுபடுவதையும் தம்மை போது அப்பாவை எடுத்து அனுசரித்து அதை விட்டு தாம் சீடர்களுக்கு அழைத்தார். கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் கிண்ணத்தை எடுத்து இன்று உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்ததாவது: கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று வருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்திலும் பங்கு கொள்வீர்கள். தூய ஆவியானவர் சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் வருகையின் பொழுது அவை இணைக்கப்பட்டது. எங்கள் விருப்பத்தை ராஜ்யத்திற்காக கேட்ட எல்லா திருவிழைகளையும் ஆராய்கிறோம். உமது அவை அறிவியலை உணர்ச்சிகிறோம். மேலும் நீங்கள் எதிர்நோக்குடன் விடுவீர்கள். சகோதர சகோதரிகளை எனக்கு அனைவரை கொண்டு உமது வழியில் ஏற்கிறோம். எங்கள் அனைவரையும் இறக்கமாகும். கடவுளின் கண்டிப்பாக எங்கள் காரியம் பாதுகாப்பாக புனித மறைவார் கடவுளான புனித திருத்தூதர்கள் இவ்வுலகிற்கு உதவுவதாக இருந்தோம் என்று நாங்கள் அனைவரும் புனித சார்ஸ் ஆகிய புனித அனைவரும் நாங்கள் இறைவானை பங்குடன் தகுதி பெற்று உம் திருமணி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரவழைத்து உம்மை கொண்டாடுகின்றோம். இப்படியாக இவரோடு இவர்கள் எங்கள் வாழ்நாளில் அமைதியை கணிப்பு நடத்தவும் கொண்டாடுகிறோம். உங்கள் இடத்தில் உதவியார் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று நாமோடு நடத்தவும் இருப்போமா? நாங்கள் எதிர்நோக்கி வேண்டியதற்காக எவ்விற்காக இயேசு கிறிஸ்து வருகைக்காக காத்திருக்கிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு வழங்கினேன். எங்கள் பாவங்களை மாறாமல் உமது திருவாயின் நம்பிக்கையை நோக்கி உமது திருமணத்திற்கு ஏற்க அதற்கு அமைதியை நோக்கி மனிதர்களாக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறார்களே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உலகின் பாவங்களை போக்கும் உலகின் பாவங்களை போக்கும் உலகின் பாவங்களை போக்கும்
இந்த உலகில் பாவங்களை போகிறது விசமளிக்கிறதுக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவரும் பெற்றோர் நன்றி கூறினார்கள். ஆண்டவரே, உம்முடைய திருமகன் எங்களை காத்தருளுமாறு வேண்டுகின்றோம். புனித சாதரசன் என்ற அவரது பணியின் நம்பிக்கை பிறரில்லாத சேர்த்தனதோ அதே மனவர்களை நாங்களும் அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவரே,
நாங்கள் உங்களுக்கான தூய்மை அடைந்து உமது இடத்திலான அதற்கு உதவியாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவில் உங்களை காப்பாற்ற உங்கள் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாக